தொலைக்காட்சி ஆசாத் சந்தபட்சி. இந்த அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. முதல் திருக்குறளே அதுதான். அதுக்கு பலர் பல விதமாக உரை செய்திருப்பார்கள். எழுத்துக்களுக்கு அகர முதல், உலகுக்கு இறைவன் முதல், இதுதான் சுருக்கம். ஆனால் அது ஆதி பகவன் என்பதற்கு பலர் பல விதமாக பொருள் சொல்லியிருக்கிறார்கள். ஆதி பகவன்னாக்கா திருவள்ளுவருடைய அப்பா அம்மா, ஆதிங்கிறத அம்மா, பகவான்கிறது அப்பா அப்படின்னுங்கிறத ஒரு கட்டுக்கதையும் உண்டு. ஆனால் அதை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தால் திருவள்ளுவர் மனத்தோடு குரலோடு ஆராய்ந்து பார்த்தால் ஆதி என்றால் ஒரு தொடக்கம், முதல். இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று முதலாக இருந்திருக்க வேண்டும். அந்த மகாசக்தி அது தான் முதல். அந்த முதல்லேருந்து அதுக்கு சூரியனாக இருக்கலாம், பூமி தோன்றினதுங்கிறது, அல்லது கருந்துளையாக ஸ்டீஃபன்சன் சொன்னது மாதிரி இருக்கலாம், அது ஏதோ. ஆனால் பகவன் என்றால், பகவு என்றால் பிரிவு, பகுப்பதம் பகாப்பதம் என்று சொல்வார். பகவன் என்றால் ஒன்றாகவும், அந்த ஒன்றே பலவாகவும் பலராகவும் பலவாகவும் இருக்கின்ற உலகமே உள்ளது என்ற பொருளில் அதை கொண்டால் சரியாக இருக்கும். ஆதி முதல், பகவு பலராக பலவாக இருப்பது, இப்படி இதுக்கு விளக்கம் சொன்னால் சரியாக இருப்பது. என் கருத்து, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரியாக இருந்தால் உலகம் ஏற்றுக்கொள்ளும். அதான் உலக மறை என்று திருக்குறளை சொன்னது. மறைன்னா வேதம்ங்கிற பொருள் மொழிபெயர்ப்பல்ல, பல உட்பொருள்கள் மறைந்திருப்பது என்ற பொருள். அதையும் கொள்க.